திமுக அரசு விளம்பரத்திற்காக அவசர கோலத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்ததால் தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் அவதியடைந்து வருவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பிட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். தமிழகத்திலே ஆட்சி செய்யும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விளம்பரத்திற்காக அவசர கோலத்திலே அவசர கதியிலே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்த காரணத்தினால் தினம் தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் பாராளுமன்றத்தைப் போலவே முழுமையாக ஒளிபரப்ப வேண்டும். சட்டப்பேரவையிலே அரசு அமைச்சருடைய செயல்பாடுகளை மக்கள் தெரிந்து அறிந்து புரிந்து அதற்கேற்றவாறு வாக்குகளை தேர்தலிலே அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. பெண்களுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வருவதாக என்ன சொல்லியிருக்காங்க தமிழக அரசு? மகளிர் கொள்கை குறித்து தமிழக அரசு பேசியிருக்கிறது. மகளிருக்கான பெண்களுக்கான திட்டங்கள் தமிழகத்திலே புரட்சித் தலைவியின் தலைமையிலே தான் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிக அளவிலே இருந்ததை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். 1000 ரூபாய் கூட மகளிருக்கு முழுமையாக இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான், அதிலே பாகுபாடு இருப்பதுதான் தமிழக ஆட்சியாளருடைய உண்மை நிலை.